தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா இதற்கு இந்த மருந்து கடுக்காய் கற்பம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த கடுக்காய் கற்பம் எப்படி செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் 2 அல்லது 3 முறைகள் இருக்குது. ஸோ ஒரு முறை பெஸ்ட்டாக என்ன முறைன்றதை நான் சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, கடுக்காய் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு கடுக்காய் தோல் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு, அடுத்த மூலிகை வெள்ளை கரிசாலை பொடி, இது 3ம் சேர்க்கணுங்க. என்னென்ன அளவில் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். கரிசாலை பொடி இருக்குது பார்த்தீங்களா, கரிசாலை பொடி 100 கிராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மிளகு 20 கிராம் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வெள்ளை கரிசாலை பொடி 50 கிராம் எடுக்கணும். இது 3ம் இந்த அளவுப்படி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும். வஸ்திரகாயம்னு சொல்லுவாங்க. வஸ்திரகாயம்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பொடி இருக்கு இல்லைங்களா, நல்ல ஒரு காட்டன் கிளாத், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு கீழே ஒரு பவுல் வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு கட்டிட்டு மேலே இந்த பொடியை போட்டு நம்ம லேசாக நம்ம கையால் தடவிக்கிட்டே வரும்பொழுது இது கைகள் கீழே நமக்கு அந்த பவுலில் சேகரமாயிடும். ஸோ அது ஃபைன் பவுடராக இருக்கும். நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க, சாறு விட்டு இந்த பவுடரில் கலந்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி கலந்து இது என்ன பண்ணணும்னா மேலே அதே மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கட்டி வெயிலில் வச்சிடணும். இது நல்ல வெயிலில் உலர்ந்து வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி 3 முறை நீங்கள் செஞ்சு வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மண்டலம் இந்த பொடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுங்க.